ஸ்டடீஸ் டெய்லரிங். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஹெரிங்போன் ஸ்டிச். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: பிரேம், துணி, ஊசி, சிசர், ஸ்டிச்சு. எரிங் என்றாலே ஒரு மீனின் எலும்பின் தோட்டத்தை போல் உள்ளதால் அதுக்கு ஹெரிங்போன் என்று பெயர் வந்தது. இது இன்றைக்கி ஹெரிங்போன் ஸ்டிச் சொல்லித்தரப்படும். நூலின் ஓரத்தில் முடியிடாமல் இரண்டு மூன்று தையல் போட்டு பலப்படுத்தி கொண்டு காம்பிலிருந்து பிறகு வலதுபுறமிருந்து இடதுபுறமாக தைக்க வேண்டும். இந்த பக்கம் கிராஸை குத்தி மறுபடி இங்கே கிராஸை குத்தி கிராஸாக குத்த வேண்டும். இது க்ளோஸ்ட் ஹெரிங்போன், ஓப்பன் ஹெரிங்போன் இது வந்துட்டு நெருக்கமாக போடுவதால் இதுக்கு நெருக்கமான ஹெரிங்போன். இது வந்துட்டு அகலமான இதழ்களுடைய பூக்களிலும் நீளமான இலைகளுடைய பாகங்களுக்கும் அதிகமாக உபயோகப்படுத்தலாம். சீக்கிரமாக நிரப்பப்படும். உடைய மலமலம் செய்தால் நெருக்கமாக வரும். இப்படி தேய்த்து கொண்டு வந்தால் இதழ்களுக்கும் பூக்களுக்கும் போட்டு நிறைத்தால் அதிகமாக ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு ஹெரிங்போன் ஸ்டிச் என்று பெயர். இது உங்களுக்காக நான் காமிக்கிறேன். இது வந்துட்டு க்ளோஸ்டு ஹெரிங்போன், இது வந்து ஓப்பன் ஹெரிங்போன். இது தேய்த்து முடிக்கும் பொழுது ரொம்ப அழகாக இருக்கும். கூர்மையான இதழ்களுடைய பூக்களுக்கும் இலைகளுக்கும் இது உபயோகிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட், அதுக்கப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய்.